இன்றைய தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தோடு இருப்பவர் இயக்குனர் பாலா. அவருடைய படங்களில் நடிக்கின்ற நடிகர்களே அடுத்த கட்டத்துக்கு அவர் எடுத்து சென்று விடுவார் அப்படின்ற நம்பிக்கை திரையுலகிலே பல பேருக்கு இருக்கிறது. தமிழ் சினிமாவில் இன்றைக்கு முதல் வரிசையில் இருக்கின்ற பல கதாநாயகர்களுக்கு அப்படி ஒரு அந்தஸ்தை பெற்று தந்ததிலே பாலாவுடைய பங்களிப்பு மிகப்பெரியது என்பதை எல்லோரும் அறிவீர்கள். அப்படிப்பட்ட இயக்குனரான பாலாவுக்கு ஒரு தனி அடையாளத்தை பெற்றுத்தந்த முதல் படம்னா அது வண்ண வண்ண பூக்கள் என்ற திரைப்படம் தான். வண்ண வண்ண பூக்கள் படத்தினுடைய இயக்குனரான பாலு மகேந்திராவோடு 20க்கும் மேற்பட்டவர்கள் உதவி இயக்குனர்களாக பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்கள் யாருக்குமே இணை இயக்குனர் என்ற அந்தஸ்தை பாலு மகேந்திரா கொடுத்ததே இல்லை. அப்படிப்பட்ட பாலு மகேந்திராவிடமிருந்து இணை இயக்குனர் என்ற பட்டத்தை முதலாக பாலா பெற்றது வண்ண வண்ண பூக்கள் படத்தில் தான். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மகிழ்ச்சியான சம்பவமும் பாலாவுடைய வாழ்க்கை நடைபெற்றது. இந்த வண்ண வண்ண பூக்கள் படத்தினுடைய இறுதி கட்டத்தில் எல்லா வேலையிலும் தன்மேல் போட்டுக்கொண்டு செய்தவர் பாலா. அவருடைய அந்த அசராத உழைப்பை பார்த்த அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான தானும் 4-5 பேர் செய்ய வேண்டிய வேலையை நீ இந்த ஒரு படத்தில் பண்ணியிருக்க, அதனால் 4 பேருக்கான சம்பளத்தை உனக்கு தரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பணக்கட்டை எடுத்து பாலாவிடம் கொடுத்தார். அந்த தொகை எவ்வளவு என்பதுதான் மிக முக்கியம். வண்ண வண்ண பூக்கள் படத்தினுடைய இயக்குனரான பாலு மகேந்திரா, அந்த படத்தினுடைய கதாநாயகனான பிரசாந்த் ஆகியோர் பெற்ற சம்பளத்துக்கு அடுத்த இடத்தில் இருந்தது பாலாவுக்கு தானு கொடுத்த அந்த சம்பளம். அப்படி எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷத்தை பெற்றுத்தந்த படமாக வண்ண வண்ண பூக்கள் படம் அமைந்தது என்று ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் பாலா.